வனத்தின் நண்பர்கள் அரியமலை காடுகளில் செறிந்த மரங்களும் குளிர்ந்த நீராடுகளும் சூழ்ந்த ஒரு அழகிய பகுதி இருந்தது. அந்தக் காடுகளில் பல்வேறு விலங்குகள் உற்சாகமாக வாழ்ந்து வந்தன. புதிய வரவு ஒரு நாள் அந்தக் காடு புதிய விருந்தினரை வரவேற்றது. ஒரு இளம் சிறுத்தை. அதன் பெயர் கிரி. அது பிறந்தது மலைப்பகுதியில். ஆனால் தற்போது தனியாக இந்த காடுக்கு வந்தது. மற்ற விலங்குகள் அதை கவனித்து, இது எதற்கு இங்கே வந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டன. நட்பின் தொடக்கம் கிரி முதலில் தனியாக இருந்தது. ஆனால் அதற்கு நண்பர்கள் வேண்டுமென்ற ஆவல் அதிகமாகியது. அது மஞ்சள் என்ற ஒரு நரிக்குட்டியை சந்தித்தது. மஞ்சள் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. ஆனால் சிறுத்தையின் வேகம் அதைவிட அதிகம். அவர்கள் இருவரும் ஓடப்போட்டியில் கலந்து கொண்டு நல்ல தோழர்களாக ஆனார்கள். அடுத்ததாக கிரி அருவி என்ற யானையைக் கண்டது. அருவி மிகப்பெரியதாக இருந்தாலும் இதயத்தில் அன்பும் சாந்தியும் நிறைந்திருந்தன. நீ இந்த காடுக்கு புதியவனா என்று கேட்டது. கிரி அதற்கு தன் கதையைச் சொன்னது. அருவி, இதில் கவலைப்பட வேண்டாம், நீ எங்கள் நண்பராக இருக்கலாம் என்று சொன்னது. சிக்கலான நிலை ஒரு நாள். காடு முழுவதும் பரபரப்பு. அருகிலுள்ள ஆற்றின் கரையில் ஒரு சிறிய கரடி குஞ்சி நீரில் தவறி விழுந்துவிட்டது. அதன் தாய் அருகில் இல்லை. குஞ்சி உயிர் வாழ முடியுமா என்று அனைவரும் பயந்து பார்த்தனர். கிரி வேகமாக ஓடி அருவியிடம் சென்று, நாம் இதை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியது. அருவி உடனே நீரில் இறங்கி தனது மெல்லிய தண்டு கொண்டு குஞ்சியை மேலே தூக்கிவிட்டது. மஞ்சள் அருகிலேயே இருந்ததால் அது கரடியின் தாயை பார்த்து கூச்சலிட்டது. கரடி தாயும் ஓடி வந்து தனது குட்டியை அணைத்துக் கொண்டது. விழாவின் முத்திரை அந்த இரவு. காடுகளில் விலங்குகள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாட்டம் செய்தன. கிரி, மஞ்சள், அருவி மற்றும் மற்ற விலங்குகள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தன. நாம் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் என்றார் முதிய முதலை. கிரி இனி தனியாக இல்லை. அது இந்த காட்டின் ஒரு பகுதியாய் பல நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. நட்பு எங்கே இருந்தாலும் அழகே.